தொடர்ந்து அருமையான சகோதரி சுவாமி அவர்கள் ஹல்லேலூயா துதிக்கிறோம். அவர்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்களுக்காக ஹல்லேலூயா கடந்த முறை கூப்பிட்டு போன வராங்க, ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபித்தோம். தொடர்ந்து அவர்களும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மிருக ஜீவன்களெல்லாம் உம்முடைய பலத்தினால தான். அவங்க பேசும்போது அவங்க சொல்கிற வார்த்தை உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருடைய ஆண்டவருடைய கிருபையினாலும் அந்த பலத்தினாலும் தான் இந்த மலை மேலே ஏறி போய் இந்த ஆடு மாடுகளையெல்லாம் நான் மேய்த்து நான் திரும்ப வருவது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு தேவன் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சுகமாக இருப்பது, இந்த ஆடுகள் குட்டி போடுவது, அது ஈனுவது, அது பால் கொடுப்பது, எல்லாமே தேவன் தான் காரணம் என்று அவர் உணர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்ந்த வார்த்தையின்படி இன்னும் அதிகமாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பல்லவத்தின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, பிள்ளைகளை தேவன் ரட்சித்திருக்கிறீர். அந்த மிருக ஜீவன்களை காப்பாற்றும்படி கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் நல்லா மிருக ஜீவனை கர்த்தர் பிள்ளைகள் பெருக பண்ணுங்கள். பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷமாக மேய்க்க போகும்போது ஆண்டவரே, வனாந்திரத்தில் தாவீதுக்கு எப்படி துணையாக இருந்தீங்களோ அதே போல் மகளுக்கும் கர்த்தர் துணையாக இருந்து போக்கில் வரவிலும் உம்முடைய சமூகம் முன்பாக சென்று அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து அருமையான சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நாள் நம்ம சபைக்கு புதிதாக வந்திருக்கிறாங்க. அவர்கள் செய்த ஊழியம், செய்து கொண்டு இருக்கிற வேலை வாய்ப்பு, படிப்பு, அவருடைய குடும்பம் எல்லாரையும் இயேசுவின் நாமங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை மகனை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. அநேக ஆயிரங்களை ஆதாயப்படுத்துகிற மகனை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரை அப்படியே செய்வதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு சகல வேலைகளிலும் தேவனுடைய பரிபூர்ணமான பெருக்கம் உண்டாயிருக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி பெருக்கங்களை கொடுக்குற தேவன் பிள்ளைகளுடைய வருமானத்தில் எழுகையிலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய பெருக்கம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிள்ளைகளுக்கு வருமானங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருக்களை அதமாக்கி போடுகிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொரு காணிக்கை கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கிருபையாய் முடிக்கொள்ளும் சிவன நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் பரமல்ல ஜெபத்துக்காக நாம் கடன் சொல்ல போகிறோம். முன்னே எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் எழுப்போம். ஆரம்பிக்கலாம் என்று சொன்னோடனே தயவுசெய்து ஆரம்பியுங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. ராஜ்யம் வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவெளியிலே உங்களுடைய வார்த்தையை உலகத்தில் நீர் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை எங்களுக்கு மூலமாக எங்களுக்கு கொடுத்து இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் இந்த நாள் கூட எபிரேயர் 12:24 வசனத்தை வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா.
இந்த ரத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசுடைய ரத்தம் எந்த அளவுக்கு நம்மளை பிளட் ஆஃப் ஜீசஸ் எப்படி ஹவ் டு ப்ரொடெக்ட், எப்படி நம்மளை அதை பாதுகாக்கிறது. ரத்தத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாராம், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை தேவன் நமக்காக கொடுத்து, உங்களுடைய விலைக்கிரயம் என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் அது உங்களுக்கு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டது. உங்களை மீட்டு கொள்ளும்படியாக தேவனுடைய ரத்தம். இந்த ரத்தம் பாருங்க, விலையேறப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்திற்கு மதிப்பே இல்லை. அந்த ரத்தத்தை யாரும் இதுவரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. உலகத்தில் மனிதன் எல்லாவற்றையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் ரத்தத்தை மாத்திரம் என்ன செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தம் அதுதான் நம்முடைய ஜீவன், அதுதான் நம்முடைய ஜீவன். மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கான், இரத்தத்தில் இருக்கிறது. அநேக ஆண்டுகளாக தெரியலை உயிர் எங்கே இருக்குது மனுஷனுக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணப்போ ஒவ்வொருத்தரும் நினச்சாங்க ஹார்ட்டில், இதயத்தில் இருக்குது, ஒருத்தவங்க மூளையில் இருக்குது. ஆனால் வேதம்தான் சொல்லியது, ஆண்டவர் தான் சொன்னார், மாம்சத்துடைய உயிர் எங்கே இருக்குன்னா இரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த ஜீவனை, தன்னுடைய ஜீவனை தேவன் நமக்காக கொடுத்து அந்த நம்ம என்ன செய்தாரா, மீட்டு கொண்டார். நம்முடைய விலைக்கிரயம் என்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே எவ்வளவு விலை நிர்ணயித்தாலும் 30 வெள்ளிக்காசு. அதே ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை, அதற்கு மதிப்பே இல்லை, அந்த இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்தி நம்ம என்ன செய்தாராம், மீட்டு கொண்டார். அதனால் நீங்கள் அந்த இரத்தத்துக்கு பதிலாக தேவன் உங்களை அவர் மீட்டு கொண்டபடினாலே அந்த இரத்தத்தை காட்டிலும் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இரத்தத்தை காட்டிலும் விலை உயர்ந்த மனிதன் நான் அப்படி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஹல்லேலூயா. நான் எதை கொண்டு மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறேன், விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டின் மூத்த மகன் என்ன செய்வார், தன்னுடைய மூத்த மகன் தனக்கு பின் வருகிற சகோதரிகளையும் பாதுகாக்கிற மகனாக இருப்பார். அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்கிற மகனாக இருப்பார். அவருடைய நல்வாழ்விற்காக தகப்பனுக்கு அடுத்து உழைக்கிற மகனாக இருப்பார். யார், அந்த மூத்த மகன். தன் குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுகிற மகனாக இருப்பார். அநேக சாட்சிகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தான் படிக்காவிட்டாலும் தன் தம்பி தங்கைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மூத்த மகன் என்ன செய்வார், கடினமாக உழைத்து படிக்க வைப்பார். இப்படி மூத்த மகனுக்கு கடமை இருக்குது. என்ன கடமை இருக்குன்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கடமை இருக்கிறது. இதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றும்படியாக தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இல்லைனா அந்த இரத்தம், வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன செய்கிறது, நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இங்கே சாதாரணமாக வந்து இங்கே உட்காரல. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்தபடினாலே நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை அது சுத்திகரித்திருக்கிறது. இது எப்படி சுத்திகரிச்சிச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர்தான் தேவன்,
அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறது என்று எங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிறோம். ஆபேல் என்றால் உங்களுக்கு தெரியும் யார்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த இரண்டாவது மூத்த குமாரன் காயின், இரண்டாவது குமாரன் ஆபேல். இந்த காயின் என்ன செய்தான்? ஆபேலை என்ன செய்தான்? முதலாவதாக பிறந்த காயின் ஆபேல் தன் தம்பியை என்ன செய்தான்? கொலை செய்து விட்டான். என்ன செய்தானா? கொலை செய்து விட்டான். அவனால் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், வாசிங்க ஆதியாகமம் 4 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன். என்ன செய்தான்? கொலை செஞ்சது யாரு? அவன்தான். ஆனால் ஆண்டவர் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னா? அதை நான் அறியேன். அது என்ன சொன்னா பாருங்க. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பாருங்க, முதலாவது பிறந்த மகன் என்ன செய்தான்? நான் என் சகோதரனை காப்பாற்றுவதற்கு நான் என்ன காவலாளியோ? அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட போது அந்த ரத்தம் என்ன கத்துச்சுன்னா, என்னை காக்க வேண்டிய காயின் என்னை கொலை செய்து விட்டான். என்னை கொலை செய்ததனுடைய இந்த பாவத்தை நீங்கள் எப்படி எனக்கு தீர்க்க போகிறீங்க என்று ஆபேலுடைய ரத்தம் என்ன செஞ்சிச்சு? இந்த பூமியிலேருந்து கத்தினது. அவன் கேட்குறான் பாருங்க, நான் என்ன காவலாளியோ? அவன் தன் சகோதரனை காப்பாற்ற வேண்டிய காயின் தன் சகோதரன் நான் அவர்களுக்கு என்ன காவலாளியா? நான் இல்லை என்று மறுதளித்தான். அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டுச்சு பிதாவை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தை சிந்தின அந்த காயினை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என் ரத்தத்தை சிந்தி விட்டான் என்று கூப்பிட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை கூப்பிடுச்சு, என்னை கொலை செய்து விட்டான், எனக்கு இந்த மாதிரியான கொடுமைகளை அவன் சுமத்தி விட்டான் என்று கூப்பிட்டது. ஆனால் அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. ஆபேல் ரத்தத்தை பார்க்கலாம் நன்மையானதை பேசினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது அவர் எப்படி இருந்தார்னா, அவர் மௌனமாக இருந்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தாரா? ஆபேலுடைய ரத்தத்தை போல ஆண்டவருடைய ரத்தம் சிந்தும்போது அவர் கத்தலை. வேதம் என்ன சொல்லுது? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். அது என்ன செஞ்சான்? அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் ஆட்டை போல என்னவா இருந்தாராம்? மௌனமாக இருந்தார். ஏன்? ஆபேலுடைய ரத்தம் ஐயோ என்னை கொன்று விட்டான் என்று கத்தியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கொல்லுங்க என்று கத்திச்சு. அல்லேலூயா. ஏன்? என் சகோதரர்களுக்கு நான் காவலாளியாக இருக்கிறேன். என் சகோதரர்களை நான் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் மாத்திரம் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா அவரை விடுவித்திருப்பார்கள். அவர் விடுதலையாகி போயிட்டார்னா இன்றைக்கு நமக்கு மீட்பே இல்லை. ஹல்லேலூயா.
பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு இல்லை. அதனால தான் இயேசுடைய ரத்தம் என்ன செஞ்சுச்சான்? நன்மையானவைகளை பேசுச்சு. ஹல்லேலூயா. நாம் நன்மையானவைகளை அது பேசுகிற ரத்தமாக இருந்தது. அவர் மயிர் கத்திரிக்கு முன்பாக கொண்டு போகப்பட்ட ஆட்டை போல மௌனமாக இருந்தார், வாயை திறக்கவே இல்லை. பேதுரு ஒரு முறை என்ன செய்தான்? ஆண்டவரே, உங்களை அழிக்கக்கூடாது, நீங்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, உங்களை யாரும் அப்படி செய்ய விட மாட்டோம், நீங்கள் மறிக்கக்கூடாது என்று அவன் சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? பரவாயில்லப்பா, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிய, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிய, பரவாயில்ல, என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்குப்பா. நாம என்ன சொல்லியிருப்போம்? யாராவது வந்து உங்களுக்கெல்லாம் அப்படி நடக்கக்கூடாதுங்க, நீங்களாம் அப்படி செய்யக்கூடாதுங்க, உங்களுக்கெல்லாம் இந்த இது நேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா, பரவாயில்லப்பா, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருப்போம். அதில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நன்மையானவைகளை பேசுகிற வாய் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வாய். அவர் என்ன சொன்னார்? என் சகோதரரை காப்பாற்றும்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன், நான் ரத்தம் சிந்தும்படிக்கே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார்னா நீங்கள் இந்த பூமியில் தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி தான் இங்கே வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு அருமையான சகோதரர் செல்வராஜ் அவர்கள், ரூபி சிஸ்டர் அவர்களும் அவங்கள்ட்ட கூட யாரும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலையே, நீங்கள் எதுக்கு இன்றைக்கி சபைக்கு போகிறீங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, வாரம் பூரா போயிட்டு தானே இருக்கீங்க சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு பக்கத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க, எதுக்கு நீங்கள் சபைக்கு போகிறீங்க, இந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் மனுஷிக மாம்சத்தின்படி அது எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அது என்னது? ஒரு நாள் 1000 நாளைப் போல ஒரு நாளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோமானால் 1000 நாட்களுக்கு நமக்கு பாதிப்பு இருக்கும். அதனால் பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இயேசு அதே தான் சொன்னார். மாம்சத்தின்படி அவர் பேதுருவை பார்த்து, என் நண்பா, அப்போ சொல்லலை இந்த வார்த்தையை, இந்த சல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லலை. அப்போ என்ன சொன்னார்? அப்பாடே போ சாத்தானே. என்ன சொன்னார்? அப்பாடே போ சாத்தானே. அதுக்கு முன்னாடி தான் சொன்னார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நன்மையானதை பேசினான் பேதுரு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது நன்மையானவைகளை பேசுகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், அவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும். மாம்சத்துக்குரிய வார்த்தைகள் என்னென்னா, நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, நீங்கள் இதற்காக இதெல்லாம் செய்கிறீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க, இது மாம்சமான வார்த்தை. இதை என்ன செய்ய வேண்டும்? பிசாசு நாம பேசலை, பிசாசு உள்ளக்கிருந்து பேசலாம். அப்போ தான் ஆண்டவர் கரெக்டாக பேதுருவை ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா அவளுடைய திட்டம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக நாம் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், எதற்காக அந்த பூமியிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதேச்சையாக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ அந்த ரோட்டில் போய்கிட்டு தடிக்கு விழுந்தேன் அதனால் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கர்த்தர் உங்களை அழைக்கலை. ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அவருக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் திட்டத்தை வைத்திருந்தது போல உங்களுக்கும் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அதனால தான் உங்கள் நீங்கள் சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை யாராவது தடுத்தா உடனே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது யார்? வேற ஆள், வேற ஆள். நான் பலவீனப்பட்ட போது அநேக நண்பர்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் ஓடாதீங்க, இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சர்ச்சில் போய் நிற்காதீங்க. அப்போல்லாம் நான் மனசில் நினச்சிக்குவேன்,
இது தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறாரா? என் ஜீவன் உள்ளவரை என் தேவனுக்காக போராடும்படி தான் நான் இந்த பூமியில் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த ஜீவன், அவர் தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தாரே, என்னுடைய ஜீவனை அவருக்காக நான் கொடுக்கக்கூடாதா? அதற்காக எனக்கு சுகம் பலம் இருக்கிறதோ சுகம் இருக்கிறதோ, ஆனாலும் என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஹல்லேலூயா கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிற நன்மையானதை பேசுகிற தேவனுடைய ரத்தம், அவர் நமக்காக செஞ்ச ரத்தம், அது நன்மையானவர்களை பேசும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். ஆமென். பாருங்கள், வாசிங்க இந்த 10ஆம் வசனத்தை. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ பூமியில் என்ன செய்திருப்பா? சபிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியில் சித்தப்பட்ட போது உலகத்தில் மனுஷர்களுக்கு என்ன வந்தது? சாபம் வந்தது. காயினுக்கு என்ன வந்துச்சு? சாபம் வந்தது. காயின் பயந்து போய் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே, நான் என் சகோதரனை கொன்று விட்டேன், இந்த பாவத்தின் பழி என் மேல் விழுந்தது, இந்த பூமியில் யார் என்னை பார்த்தாலும் என்னை பாவி என்று என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொன்னான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போதும் அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. இது நிலத்தை பயிரிடும் போது அது பலனை உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் அப்ப பாருங்க, ஆபேலுடைய ரத்தத்தினாலே காயினுக்கு என்ன வந்துச்சு? தண்டனை வந்தது, சாபம் வந்தது, தரித்திரம் வந்தது. அவனுடைய ரத்தத்தை சிந்தனால. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அடுத்து ஆரம்பிக்கலாம். எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் சிந்தினதுனாலே காயினுக்கு என்ன வந்துச்சுன்னா பாவம் வந்தது, பழி வந்தது, தரித்திரம் வந்தது. இதை விட மேலாய் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டான். கர்த்தருடைய மகிமையை விட்டு அவன் விலகி போய்விட்டான். உங்கள் சமூகத்துக்கு மறைந்து நான் அலைகிறவளாக இருப்பேன். பாருங்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்கள் நிலையற்றவர்களாக இருப்பார்கள், அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். இது எல்லாம் எங்கே வந்துச்சு? ஆபேலுடைய ரத்தத்தினாலே காயினுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கொண்டு வந்துச்சு? நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்ன கொண்டு வந்துச்சு? விடுதலையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின போது அந்த முதலாம் கூடாரத்திற்கு போகிற வழியாக இந்த திரைச்சிலை இரண்டாக கிழிந்து அந்த மகா பரிசுத்தத்துக்கு போகிற வழியை கர்த்தர் தம்முடைய மாம்சத்தின் வழியாக நமக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அங்கே ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது தேவ சமூகத்தை விட்டு காயின் புரிந்து போனான். இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த மகா பரிசுத்தத்துக்கு போகிற வழி நமக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ இந்த ரத்தம் எவ்வளோ முக்கியம்! அந்த ரத்தம், அதனால் ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அந்த ரத்தம் தான் நம்மளை காப்பாச்சு. அது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதான் ஆண்டவரே வெளியேறப்பட்ட ரத்தம். அதற்காகத்தான் நாம் கம்யூனியன் எடுக்கிறோம். அவருடைய ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் ஏன் சிந்தப்பட்டது
எதற்கு அடையாளமாக இருக்குது? இப்போது அந்த இரத்தம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் இரத்தத்தை புசிக்கிறோம், அப்படியே மாம்சத்தை புசிக்கிறோம் என்று என்ன அர்த்தம்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா! இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ரத்தம் எப்படிலாம் நம்மளை பாதுகாப்புது பாருங்கள். ஒரு வருஷத்தை வாசிங்க, யாத்திராகமம் 12:13. யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்காக அந்த ரத்தம் என்னவா இருக்கும்? அடையாளமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வீட்டில் இயேசுவின் ரத்தம் அடையாளமாக இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் நம்மளை விசுவாசனம். ஹல்லேலூயா! ஏன் இந்த சம்பவம் எங்கே வருகிறது? இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற நாளிலே ஆண்டவர் அந்த நடு இரவிலே ஒரு ஆட்டுக்குட்டியை, குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அழித்து அந்த ஆட்டுக்குட்டியை கசப்பான கீரையோடும் அந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத, கொஞ்சம் கூட என்ன செய்யாத, மிச்சம் வைக்காதீங்க. காலில் செருப்பை போட்டுக்க, பை ஜாமான் எல்லாத்தையும் ரெடியாக என்ன செஞ்சுக்க, வச்சுக்க. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பத்தலைன்னா பக்கத்து வீட்டில் 2 பேரை சேர்த்து நீ வச்சுக்க. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடாது. மிச்சம் இருந்துச்சுன்னா எதுக்கு அடையாளம்? அது சாப்பிடுவதற்கு இன்னும் ஆள் இருக்குன்னு அர்த்தம், விடுதலை இல்லாதது அது அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் அந்த பஸ்காவை புசிக்கும்படி வீட்டுக்கு ஒரு ஆள் அழித்து ரெடியாக இருங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் புறப்பட போகிறீங்க. அதுதான் பஸ்கா. அதற்கு அந்த பஸ்கா அழிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி யார் அப்படின்னா ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த பஸ்காவின் ஆட்டை நீ அடித்து அதனுடைய இரத்தத்தை நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன் வீட்டு நிலைக்காலில் பூசு. வாசிங்க. அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஹல்லேலூயா! நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இப்போ பாருங்கள், எகிப்தில் 10 வாதைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. பார்வோன் மன்னன் திருந்தும்படி, இஸ்ரவேலர்களை விடுவிக்கும்படி 10 வாதைகளை கொடுத்தாரு. ஒவ்வொரு வாதையும் என்னென்ன வாதை? கல்மழை பெய்ஞ்சிச்சு, அப்பவும் பார்வோன் திருந்தலை. தவளைகளாக வந்துச்சு, அப்பவும் திருந்தலை. பேனாக வந்துச்சு. இப்படி 10 வாதை கொடுத்தார். கடைசி வாதை என்னென்னா தலைப்பிள்ளை சங்காரம். என்னது? அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய தலைப்பிள்ளைகள் யாராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழிக்கும்படி கர்த்தர் தன்னுடைய சங்கார தூதனை அனுப்பினார். ஏன் அவருடைய தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கிறார்னா மீதமுள்ளவர்களை காப்பாற்றும்படி அவர்கள் அங்கே என்ன செஞ்சாங்க? பலியிடப்பட்டார்கள். அதற்காக அந்த வாதையை ஆண்டவர் அனுப்பினார். அது மிக கொடூரமான வாதை. எகிப்தியர்களுக்கு எங்கே பார்த்தாலும் கூக்குரல் கேட்டது. ஆனால் யாருடைய வாசல்களில் எல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அந்த வாசலை பார்த்தவுடன், அந்த இரத்தத்தை பார்த்தவுடன் நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொன்னார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படிப்பட்ட வாதைகள் நமக்கு வரலாம், என்ன வியாதிகளாம் உலகத்தில் தோன்றலாம், மிகவும் கொடூரமான வைரஸ் எல்லாம் வரலாம். ஆனால்
நம்முடைய வாசலிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்த உடனே அந்த பிசாசான ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவரே சொல்கிறார், அந்த சங்காரத்துக்கு ஆண்டு அனுப்பினார். அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா நானே கடந்து போவேன்னு சொன்னான். பிசாசு எந்த அளவுக்கு நடுங்கி ஓடுவான். ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தை அவன் பார்க்கும்போது நடுங்கி அந்த பக்கமே வரமாட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்க. யார் இதை விசுவாசிக்கிறீர்களோ எந்த பிசாசனமும் நம்முடைய கூடாரத்தை அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேடாது. ஆண்டவர் சொன்னார், எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த பலவீனத்தை வியாதியையும் உனக்கு வரவிட மாட்டேன். பாருங்கள், அந்த வாதைகள் நடக்கும்போது எகிப்திலே கூக்குரல் கேட்டது. அதுக்கு பக்கத்தில் தான் யார் இருந்தா? இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அவர்கள் வீட்டிலே என்ன இருந்தது? எந்த மரணமும் இல்லை. அவர்கள் ஆடு மாடுகள் அழியவில்லை. இந்த 10 வாதைகளாலே என்ன செய்யலை? ஒரு சின்ன சேதமும் ஏற்படலை. காரணம் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். விசுவாசியுங்கள், நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கோம். ஆமென். இயேசுவின் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே மகா பிரியபரனாக இருக்கிறார். அதனால் நம்ம வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை எழுதணும். வாதையின் கூடாரத்தை அணுகாது, கர்த்தரின் மேய்ப்ப பொல்லாப்ப நேரிடாது. நான் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். ஆமென். உலகத்தை நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி இருக்கிறது. விலையேறப்பட்ட தன் ரத்தத்தை இந்த பூமியிலே கர்த்தர் எனக்காக சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டாகியிருக்கிறது. நான் மீட்டு கொள்ளப்பட்டவன். கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். எதை வச்சு மீட்டிருக்காரு? மீட்கும் பொருளாக தன்னுடைய ரத்தத்தையே தேவன் எனக்காக சிந்தியிருக்க கொடுத்துருக்காரு. அதனால் அவ்வளோ சீக்கிரம் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் அருமையானவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரத்தத்தை விசுவாசிங்கள். அந்த ரத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த கிருபாசனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கிருபாசனத்திலே பிரதான ஆச்சாரியன் இரத்தத்தை தெளித்து தன்னுடைய பாவங்களையும் உலகத்தாடைய பாவங்களை நீக்கும்படியாக இந்த கிருபாசன இரத்தத்தை தெளித்து அவன் உள்ளே பிரவேசிக்கிறான். அந்த கிருபாசனத்தில் இருந்து தான் தேவன் பேசுவார் பிரதான ஆச்சாரியர்களோட. இந்த கிருபாசனத்திலே ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யுது? இப்போ நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக இது என்ன செய்தான்? இப்போ நாம் ஆண்டவரிடம் போகும்போது அந்த ரத்தம் சொல்லுது, இவன் நீதிமான் என்று நம்மை பார்த்து சொல்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே விசுவாசிக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார்னா, இவன் நீதிமான், இவன் என்னுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறபடினாலே இவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. என்னுடைய கிருபையினாலே இவனை நான் ரட்சித்திருக்கிறேன். இவன் நீதிமான் என்று அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரத்தம். நம்மை நீதிமான் என்று கர்த்தர் அறிக்கை பண்ணுகிறார். பாருங்கள், நாம் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்தால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் முக்கியம் கிடையாது. நம்மை சுற்றி நம்மை மூடிக்கொண்டு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தான்
பரலோகம் பார்க்கிறது. ஆண்டவர் அந்த இரத்தத்தை தான் பார்க்குறாரு. அந்த இரத்தத்தை பார்க்கும்போது அந்த இரத்தத்தின் மறைவிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். பரலோகத்தில் நாம் போகிறோம், பூமியிலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் உள்ளக்க என்னவாக இருக்கிறோம்? பாவியாக தான் போகிறோம். ஏனென்றால் நீதிமான் ஒருவனும் இல்லையே. பரலோகத்தில் போகும்போது என்ன உடை உடுத்தி கொண்டு போகிறோம்? இயேசுவின் இரத்தத்தை நான் பொறுமையாக மூடிக்கொண்டு போகிறோம். அதனால் ஆண்டவர் நம்ம பார்க்கல, நம்ம மேலே சுற்றி இருக்கிற இரத்தத்தை கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. அது நீதிமான் என்று அறிக்கை எடுக்கிறது. அந்த இரத்தத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இயேசுடைய இரத்தத்தை தான் பார்க்குறாரு. இவன் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். மீட்பு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இயேசு ரத்தம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். பரலோகம் நாம் கிருபையினாலே பரலோகத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போகாதபடி. பரலோகத்துக்கு போனாலும் நாம் முற்றிலும் சுத்தமான நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மை மூடி இருக்கிறபடினாலே நாம் நீதிமானாக அங்கே போயிட்டோம். ஆனால் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அந்த ரத்தம் மட்டும் விலகிச்சுன்னா நாம் ஆண்டுடைய பார்வையிலே பொசுங்கி போய்விடுவோம். தேவன் தம்முடைய ரத்தத்தை நம்ம விட்டு விலகிட்டார்னா கர்த்தருடைய கண்கள் நம்மை சுட்டரித்து விடும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அங்கே நாம் போகும்போது அவருடைய இரத்தத்தை நமக்கு மூடி, அவர் இரத்தத்தினால் நம்ம மூடி நம்ம என்ன செய்யலாம்? அங்கே போய் நிறுத்துகிறாரு. அங்கே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய ரத்தத்தினாலே இவன் மீட்டுக் கொள்ளப்பட்டவரையா, என் ரத்தத்தை விசுவாசிக்கிறவரையா, இவர் சபைக்கு போனவரையா, இவர் கர்த்தரை துதித்தவரையா, இவர் தேவனுக்கு ஊழியம் செஞ்சவர், இவர் தேவனுக்காக எல்லாம் கொடுத்தவரையா. அதனால் இவரை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க, உள்ளே அனுப்புங்க. அது கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் பார்க்குறாரு. அவருடைய கண்களில் என்ன தெரியுது? அந்த ரத்தம் தான் தெரியுது. அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ என்ன தெரிஞ்சிச்சு ஆண்டவருக்கு? அந்த நிலைக்காலிலே அந்த தூதன் வரும்போது அதை கண்டு நான் கடந்து போவேன். அதே போல் பரலோகத்தில் நான் போய் நிற்கும்போது அந்த இரத்தத்தை கண்டு கர்த்தர் நம்மை பார்க்காம அந்த இரத்தத்தை பார்த்து நம்மை பரலோகத்தில் கதவை திறந்து விடுறாரு. ஹல்லேலூயா. அதான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட் வில் ஓப்பன். நமக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த இரத்தத்துக்கு அவ்வளோ மதிப்புங்க, சாதாரண இல்லை. நீங்கள் அவ்வளோ மீட்பு என்பது சாதாரணமோ ரசிக்கப்பட்டு ஏதோ வந்துட்டோம்ல. இதற்காக பரலோகத்தில் பல வேலைகள் நடந்திருக்கிறது. குமாரனை ஆயத்தப்படுத்தி எத்தனையோ வருஷ காலம் ஆண்டவர் இந்த பூமிக்கு வாக்குத்தத்தம் ஏசாயாவில் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனையோ வருடங்கள் கழித்து ஏற்ற வேலை வரலை. அந்த வேலை வந்தவுடனே கர்த்தர் வந்தார். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். இதெல்லாம் ஏன் தேவன் செஞ்சார்னா அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக சிந்தின ரத்தம் ஒரு நாளும் வீணாய் போய் விடாதபடி அவர் சிந்தின ரத்தத்தை மதிப்பு கொடுத்து அவருக்காக நான் எதையாவது செய்யணும். ஹல்லேலூயா. ஏதாவது செய்யணும். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆதாயப்படுத்தணும். ஞானமுள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறான். அதுதான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு. மற்றபடி அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிட்டார். பரலோகத்துக்கு நம்மளை அனுப்ப வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்டார். ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டார். ஆனால் அவருக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அதைத்தான் பரலோகம் நீ பார்க்குறது. 3 வருஷத்தை வாசிங்க. ரோமர் 8:34 வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார்.
அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் நமக்காக வேண்டுதல் அவர் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக நம்ம யார் தீர்க்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய ரத்தம் இருப்பதனால ஒருவனும் நம்ம ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. ஏனென்றால் அவரே நமக்காக மரித்திருக்கிறார், அவரே நமக்காக எழுந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன் தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு? நாம் எல்லாரும் அவருடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் எல்லோரும் எங்கே நிற்போம்? ஒரு நாளில் அந்த நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிற்கணும். இன்றைக்கி சாதாரணமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? கலெக்டர் பி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்க சொல்கிறீங்கள. அங்கே இருக்கிற கிளர்க்கு எனக்கு ரொம்ப தெரியுங்க, அவர்கிட்ட சொன்னோன்னா அந்த காரியத்தை முடித்து கொடுத்துருவார். ஒரு சிலர் கலெக்டரே எனக்கு தெரியுங்கன்னு சொல்லுவார். இப்படி யாராவது ஒருவர் தெரிந்தவர் இருந்தால் அங்கே அனுகூலமான காரியம் நடக்கும் இது உலகத்தில், அதானே. ஆனால் நமக்கும் பரலோகத்தில் அனுகூலமான ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. அங்கே தேவனுடைய வலது பாரிசத்திலே நமக்காக அவர் உட்கார்ந்துருக்காரியா. யாருக்காக உட்கார்ந்துருக்காரு? நீங்கள் வருவீங்க ஒரு நாளில். ஆண்டவர் எப்படி 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 உட்காந்துருக்காரு? எதுக்காக உட்காந்துருக்காரு? சிலுவையில் என்னை அடிச்சிங்களடா. நாமளும் என்ன சொல்லுவோம்? என்னை இங்கே வச்சு நீ இப்படி செஞ்சிட்டில, நீ எங்கள் ஊர் பக்கம் வா, உன்னை நான் நினச்சிக்கிறேன். அப்போ நான் கவனிச்சிருக்கேன்டா, என்னுடைய டைம் வரும்போது உன்னை நான் தாவீது கூட சொல்லுவான், நான் பழி வாங்குகிற நாளிலே ஒரு முனையும் தப்ப விடாதபடி கர்த்தாவின் இதயத்தை திடப்படுத்தும். கொஞ்சமாக அவனுக்கு என்னத்தை பாருங்கள். இப்போ என்னையே பழி வாங்கிட்டாங்க, ஆனால் நான் பழி வாங்கும்போது நீங்கள் பாவம் அவனை விட்டுரு அதான் சொல்லக்கூடாது. ஒரு முனையும் நான் தப்ப விடாதபடி நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அப்படியா சொன்னார் நமக்கு. ஏன் நான் தேவனுடைய வலது வாசலில் போய் உட்காந்துருக்கேன்? என்னை சிலுவையில் அரைஞ்சிங்கல்ல, என்ன செஞ்சீங்க? முகத்தில் காரி துப்புனீங்க, தலையில் கொட்டினீங்க. நீ நினைக்கலாம் அந்த ரோம சேவர்கள் தான் அவர் தலையில் கொட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது ஒரு சாம்பிள் தான். இன்றைக்கு நம்முடைய கிரியைகளினாலே நாம் எல்லாருமே தேவனுடைய தலையில் கொட்டுறோம், அவர் கன்னத்தில் அரைகிறோம், முள்முடியை சூட்டுறோம். எல்லாமே நாம் செஞ்சது தான் அவங்க செஞ்சாங்க. ஹல்லேலூயா. நாம் செஞ்சது தான் அவங்க செஞ்சாங்கிறது சாயலில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு? எப்பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோமோ அப்பொழுது நாம் அவரை மறுக்கணத்தில் அறைகிறோம். புரிஞ்சுக்குங்க. அப்பொழுதெல்லாம் மறுக்கணத்தில் நாம் அறைகிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் அப்பொழுதெல்லாம் அவர் தலையில் முள்முடியை சூட்டுறோம், காரி துப்புறோம். இப்படிப்பட்ட அவமானங்களை அவர் சந்தித்தார். அதான் சொன்னார், இவர்களை செய்வது என்னதென்று அறியாமல் இருக்காங்கப்பா. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்னே தெரியல. தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்பதே நமக்கு தெரியலை. அதனால் அவருடைய சித்தம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையில். அதனால் நாம் என்ன செய்கிறோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாள் சொல்லலை, ஆபேலுடைய ரத்தத்தை போல் நான் எங்கே போகிறேன், பிதாவுடைய வலது பாரிசம் போகிறேன், நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக நியாயஸ்தானத்தில் நிற்பீங்க ஒரு நாள், அப்போ நான் வச்சுக்கிறேன்ல அவங்கள. அப்படியா சொன்னார்? அப்போ நான் அவங்கள வச்சுக்கிறேன்டா அப்படி சொன்னாரா? நம்முடைய அன்பின் தேவன் எதற்காக போய் இங்கே உட்காந்துருக்காருன்னா, இந்த பூமியிலே யாரையெல்லாம் சம்பாதித்தாரோ, யாரெல்லாம் நல்ல நெற்பயிர்களாக தேவன் தெரிந்து கொண்டாரோ, யாரையெல்லாம் களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறாரோ அவர்களை எல்லாம்
ஆண்டவர்கிட்ட சொல்லி அங்கே பரலோகத்துக்கு நம்மை அனுப்பும்படியாகவே தேவன் அங்கே வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா. அவர் தான் அங்கே சொல்கிறாரு, நமக்காக என்ன செய்யலாம், வேண்டுதல் செய்கிறவர். எங்கே உட்கார்ந்து வேண்டுதல் செய்கிறாரு? தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல்னா பிதாவாகிய தேவன்கிட்ட நாம் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் பண்ணுறோம்னா எதுக்காக ஜெபம் பண்ணோம்? நம்ம அனைவரும் எங்கே ஜெபம் பண்ணோம், எதுக்காக ஜெபம் பண்ணோம் தெரியாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வேண்டுதல் யாருக்கு முன்பாக வேண்டுதல் செய்கிறீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வேண்டுதல் செய்கிறீங்க. யாருடைய நாமத்தில் செய்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில். அதான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அநேகர் இயேசு கிறிஸ்து முன்பாக ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க. இயேசுவும் பிதாவும் ஒன்று தான். ஆனால் அவருடைய நாமத்தில், என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அவரை அருள் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில் நம்ம கேட்குறோம். யாரிடம் கேட்கிறோம்? பிதாவாகிய தேவனிடம் கேட்கிறோம். அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவை வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். யாருக்கு வேண்டுதல் செய்வார்? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே யாரெல்லாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோ அவருக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்கிறேங்க. இதெல்லாம் கர்த்தரை குறித்தான இமைப்பொழுது. 80 வருஷங்கிறது கர்த்தருக்கு இமைப்பொழுது தான். அதான் ஆண்டவர் சொன்ன வசனம் சொல்லுது, இமைப்பொழுது உன்னை மறந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமைப்பொழுது தான் உன் வாழ்க்கை. 80 வருஷம் தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு கர்த்தருக்கு இமைப்பொழுது தான். 1000 வருஷம் ஒரு நாளை போல தேவனுக்கு இருக்கிறது. அதான் ஆவியானவர் சொன்னார், இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் பரலோகத்தில் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதனால தைரியமாக அவருடைய கிருபாசனத்தில் நாம் சேர கடவோம். ஹல்லேலூயா. அதனால் நாம் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணில் எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பும், தேவனால் அருளப்பட்ட ஆவியோ அவரிடத்திற்கு போகும். ஆமென். அதனால் தைரியமாக அங்கே போய் இந்த பல்லவத்துக்கு போகிறோமே, அநேகர் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு போனால் அங்கே யாரை தெரியும், எவரை தெரியும், யார்கிட்ட போய் கேட்போம். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்கு டூர் போனாங்கன்னா, நார்த் இந்தியாவுக்கு டூர் போனாங்கன்னா அங்கே ஹிந்தி தெரியாது நமக்கு. ஹிந்தி தெரியாது. நாம் போய் யார்கிட்ட விசாரித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பகுதி வைப்போம் இல்லையா? இங்கே போய் நம்ம என்ன எப்படி கேட்க போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம் அப்படி நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் தேவையில்லை. ஏனென்றால் நமக்காக புரிந்து பேசுகிற பிரதான ஆச்சாரியராக இயேசு பல்லவத்தை நமக்காக சொல்கிறாரு. அங்கே போய் நம்ம யாரும் எனக்கு என்னை தெரியல, உனக்கு தெரியல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே சொல்வார், இவர் என்னுடைய இவர் என்னுடைய பிள்ளை, இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகன், எனக்காக பூமியிலே ஊழியம் செய்தவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்தவன், எனக்காக தன்னுடைய குடும்பத்தை, என் தாய் தந்தையரை இழந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்தவன் இவன் தான் என்று சொன்ன கர்த்தர். போப்பா, திறந்த வாசல் உனக்காக இருக்குது. பல்லவத்தில் போய் அங்கே யுகாயுகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆனந்தமாய் வாழ் என்று கர்த்தர் நமக்காக கதவை திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ரத்தம் இவை எல்லாவற்றையும் நமக்காக சம்பாதித்து கொடுத்துருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டு சொன்னார், இயேசுடைய ரத்தம், அவர் ரத்தம் சிந்தினாலே, அப்படி ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக மீட்பு நமக்குள்ளே உண்டாக இருக்கிறது. அதனால் அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அந்த கிருபாசனத்திலே கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிப்போம். அந்த இரத்தத்தினால் நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ளவரே, மகா பெரியவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குற நல்ல பிதா.